என் அன்புக்குரிய யூகேஜி குழந்தைகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம வகுப்பில் பார்க்க போகிறது தமிழ் இருமொழி தொடர்கள். இன்றைக்கி நம்ம தமிழ் வகுப்பில் பார்க்க போகிறது இருமொழி தொடர்கள். முதல் பருவ தேர்வுலையே உங்களுக்கு இருமொழி தொடர்களில் ஒரு 10 வார்த்தைகள் படிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 2ஆம் பருவ தேர்வுக்குள்ளது. சங்கு ஊது, சங்கு ஊது. இந்த சங்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா, தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேணும் அப்படின்னு பால் கடலை கடைஞ்சாங்களாம். அப்போ தான் ஒரு பொருள் கிடச்சிச்சா, அந்த பொருள் தான் சங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அமிர்தம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்ப்பா. ஸோ நம்ம ஸ்வீட் செய்கிறோம் இல்லையா, அதையும் மிஞ்சிரும். எல்லா ஸ்வீட்டையும் மொத்த ஸ்வீட்டையும் சேர்த்து வச்சா எவ்வளோ இனிப்போ அதே மாதிரி இருக்குமா அமிர்தம். இந்த அமிர்தத்துக்காண்டி தேவர்களும் அசுரர்களும் போய் பால் கடலை கடைஞ்சப்ப இந்த சங்குங்கிற ஒரு பொருள் கிடச்சிச்சான். அதனால் இது ஒரு தெய்வீகமான பொருள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போலாம் நமக்கு டைம் பார்க்கணும் அப்படின்னாக்க 1 ஹவருக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம கிளாக்கை பார்ப்போம். கிளாக் மணி அடிக்கும் ஒரு கிளாக்கில். ஆனால் முன்புலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க கடிகாரமே இல்லாத காலத்துலலாம் இந்த சங்கு ஊதி தான் இப்பொழுது மாலை 4 மணி, இப்பொழுது மாலை 5 மணி அப்படின்னு சொல்லி சங்கு ஊதி தான் சொல்லுவாங்களாம். ஸோ கடிகாரத்துக்கு பதிலாக இந்த சங்கு ஊதி நேரத்தை சொல்கிறதுக்கு இந்த சங்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்புறம் நல்ல காரியம், ஏதாவது ஒரு கல்யாணம், காது குத்து, அந்த மாதிரி நல்ல காரியம் நடக்கிறப்பையும் சரி, இறப்பு கெட்ட காரியம் இறந்து போகிறாங்க இல்லையா, அந்த நேரத்துலையும் சரி இந்த சங்கு ஊதி தான் ஆரம்பிப்பாங்களாம். அது அப்படியே நாளடைவில் பார்த்திங்கன்னா அப்படியே அப்படியே மாறி இப்போ இறந்ததுக்கு மட்டும்தான் இந்த சங்கு ஊதுறாங்க. இந்த சங்கு ஊதுவதனால என்ன பயன் அப்படின்னா, கெட்டது நீங்கி நன்மை கூடும் அப்படிங்கிறது தான் இந்த சங்கு ஊதுறதோட பயன். நம்மக்கிட்ட இருக்க கெட்டதெல்லாம் வெளியில் போயிடணும், நன்மை இனிமேல் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த சங்கு ஊதுவாங்களாம். இதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது. சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தானா ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிராமம்ப்பா. அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெக்கர்னா பிச்சைக்காரர் இருந்தாராம். வயசானவர். அவர் எல்லார் வீட்லேயும் போய் கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து ஒரு மண்டபத்தில் படுத்திருந்தார். கோயில் மண்டபம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல படுத்திருந்தாராம். அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா திருடர்கள் நிறைய பேர் வருவாங்களாம். நிறைய கொள்ளையடிச்சிட்டு வருவாங்க, நிறைய காசு பணம்லாம் கொண்டுட்டு வருவாங்களாம். இவங்க டெய்லியும் வர்றதை பார்த்துட்டு, இவங்கெல்லாம் இவ்வளோ நல்லா இருக்காங்களே, நம்மளால் அப்படி முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணாராம், அந்த நைட் நேரத்தில் அந்த திருடர்கள்லாம் வர்றாங்க. வந்தோடனே இந்த பெக்கர் இருக்கார் இல்லையா, அவர் போய் கேட்குறாரு, என்னையும் உங்களோட சேர்த்துக்கங்களேன், நானும் உங்கள் கூட வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாராம். உடனே அதுக்கு பெக்கர் சொல்கிறாங்க, ஐய, உன்னால் என்ன பண்ண முடியும், உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, உனக்கு வேணால் இந்தா கொஞ்சம் காசு தரோம், நீங்கள் வச்சுக்கோங்க, இதை செலவுக்கு வச்சுக்கோ, ஆனால் நீலாம் எங்களோட வேலைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் அந்த பெக்கர் இருக்கார் இல்லையா, அவர் இடைப்பட்ட நேரத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க அவருக்கு எப்போல்லாம் போய் வேலையே இல்லாமல் சும்மா உட்காந்துருக்காரோ அப்போல்லாம் சங்கு ஊதி ஊதி பார்ப்பாராம். அவருக்கு சங்கு ஊதுறதுனா ரொம்ப பிடிக்குமா, அந்த இசை அவருக்கு கேட்குறது ரொம்ப பிடிக்குமா. இந்த பெக்கர் என்ன பண்ணிட்டாங்க, நீ வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால இவர் அன்றைக்கி நைட்டு திரும்பவும் உட்காந்து சங்கு ஊதி அப்படியே சங்கு ஊதிக்கிட்டே உட்காந்துருக்காரு. மனசு அமைதியாக அடையணுமே, நம்மளையும் வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம இப்படி ஒவ்வொருத்தட்டையாக பிச்சை எடுத்து தானே நம்மளால் சாப்பிட முடியுது அப்படின்னு சொல்லி அந்த பெக்கர் ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தாராம். அடுத்த நாளும் திரும்ப அந்த பெக்கர்ஸ் வந்தாங்க, அந்த திருடர்கள் வந்தாங்க. திரும்பவும் அந்த பெக்கர் போய் கேட்குறாரு, என்னையும் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி, எனக்கு ஏதாவது வேலை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி. சரி அப்படின்ட்டு அங்கே இருந்தவங்களில் ஒருத்தர் சொன்னார், பாவம் அவங்க டெய்லியும் கேட்குறாரு, இவரையும் நம்மளை கூட சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
சரி வாடா, இன்னைக்கு நாங்கள் ஒரு இடத்துக்கு திருட போகிறோம், நீயும் வா அப்படின்னு சொல்லி அந்த பெக்கரை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. போனால் அங்கே ஒரு பெரிய மந்தை, ஆடு கட்டியிருப்பாங்க இல்லையா, ஆடு மந்தை, அந்த பட்டிக்கு போகிறாங்க. நிறைய ஆடுங்க, பார்த்தா கொழு கொழுன்னு நல்ல அழகாக புஷ்டியாக இருக்குது. அதை போய் ஆளுக்கு ஒன்று ஒன்றா பிடிச்சி தூக்கிக்கிட்டு வர்றாங்க திருடர்கள். ஆனால் இந்த பெக்கருக்கு எப்படி திருடணும்னு தெரியல, எப்படி ஆட்டை பிடிச்சி கூட்டிகிட்டு வரணும்னு தெரியல. ஏய் சீக்கிரம் ஆட்டை தூக்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அந்த திருடன் சொல்கிறான். உடனே இந்த பெக்கர் போய் அந்த ஆட்டோட காது இருக்கு இல்லையா, அந்த காதை பிடிச்சி தூக்குறான், இழுக்கிறான். அந்த காதை பிடிச்சி இழுத்தோடனே அந்த ஆடு கத்துது. கத்துனோடனே உடனே திருடன் இருந்துட்டு, ஏய் அதோட கழுத்தை பிடிடா அப்படின்னு சொல்கிறான். காது பிடிச்சா கத்தும், அதோட கழுத்தை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அது கத்தாது அப்படிங்கிறதுக்காண்டி அதோட கழுத்தை பிடிச்சி தூக்குடா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் தமிழில் கழுத்து அப்படின்னா அதுக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்குப்பா, சங்கு அப்படின்னு சொல்லுவோம். சங்கு குரவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சங்கு பிடிச்சி நெரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க சண்டையில் ஏதாவது திட்டுறப்ப. அதுக்கு கழுத்து அப்படிங்கிறதுக்கு சங்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்குது. இந்த திருடன் கழுத்தை பிடிச்சி கழுத்தை பிடிடா அப்படின்னு சொன்ன உடனே இந்த பெக்கர் என்ன பண்ணிட்டார், தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சங்கு, நம்மளோட சங்கோட இசை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது, நம்மளை சங்கு ஊத சொல்கிறாராட்டுக்குன்னு நினச்சிட்டு அங்கே சங்கு வச்சுருந்த சங்கை எடுத்து அவர் பிசாட்டுக்கு ஊதுறாரு. சங்கு ஊதுனோடனே அங்கே இருந்த மக்கள்லாம் முழிச்சிட்டாங்க. முழித்த உடனே இந்த திருடனுங்க பாதி பேர் ஓடுறாங்க. ஓட முடியாமல் எல்லா மக்களும் சேர்ந்து இவங்களை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி கட்டி போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அப்போ தான் சொன்னால் அந்த பெக்கரை பார்த்து, உன்னை வேலை தெரியாதவனை கூட்டிகிட்டு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப தப்பாக போயிடுச்சு, அதுவும் சும்மா இருந்த சங்க போய் இப்படி ஊதி கெடுத்துட்டியேடா எங்கள் வாழ்க்கையவே அப்படின்னு சொல்லி அந்த திருடர்கள்லாம் அவனை ரொம்ப அடின்னு அடித்தாங்களாம். திருடர்களை எல்லாரும் மக்கள் சேர்ந்து அடின்னு அடித்து அந்த ஊரில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கட்டி போட்டாங்களாம். இதுக்கு தான் சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சங்கு பார்த்தோன்னா வெள்ளை கலரில் இருக்கும்பா. இந்த சங்கு நல்ல நிறைய விதமான சங்கு இருக்குது. அது ஒவ்வொரு சங்குக்கும் ஒவ்வொரு இசை கேட்கும். அதில் ஒரு சங்கு வச்சு நம்ம காதலை அப்படி வச்சோம் அப்படின்னா அந்த கடல் அலை இருக்கு இல்லையா, அதோட சத்தம் அப்படியே கேட்கும். சரி, இப்போ நீங்கள் கிளாஸில் நேராக இருந்திருந்தீங்களா, மிஸ்ஸுக்கு அதை கொடுத்து காதில் உங்களை வச்சு பார்க்க சொல்லியிருப்பேன். இந்த காதில் அப்படியே அந்த சங்கை வச்சு கேட்டோம் அப்படின்னாக்க கடலோட வேவ்ஸ் அலை இருக்கு இல்லையா, அந்த சத்தம் அப்படியே கேட்கும். இதான் சங்கு ஊது. அடுத்தது சரித்திரம் படி. இந்த படத்தில் இருக்கிறவர் யார்? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இவர் நம்மளோட முன்னாள் ஜனாதிபதி, ஒரு சயின்டிஸ்ட்டும் கூட. சரிங்களா? இவர் ரொம்ப ரொம்ப ஏழையான குடும்பத்தில் பிறந்தார். ஸோ அவங்க அப்பாவுக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். அப்துல் கலாமை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தார். லீவ் நாள்லெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் போட போவாராம். அந்த வர்ற காசை வச்சு அவர் நல்லா வேறு ஸ்கூலில் போய் நல்லா படித்தார். கடைசியாக நம்ம காலேஜ் படித்ததெல்லாம் நம்ம திருச்சியில் தான்ப்பா, சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் இருக்கு இல்லையா, அந்த காலேஜில் தான் ஃபிசிக்ஸ் படித்தார். ஃபிசிக்ஸ்னால் இயற்பியல். அது நீங்கள் இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் வரப்போ உங்களுக்கு அது தெரியும். ஃபிசிக்ஸ் இங்கே தான் படித்தார். அதுக்கப்புறம் படிச்சுட்டு போனதுக்கப்புறம் அவர் ஒரு சயின்டிஸ்டாக மாறினார். சயின்டிஸ்டாக மாறுறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சயின்டிஸ்டாக வந்தால் அவர் ஒரு தடவை சேட்டலைட்டு விண்கலம் செயற்கைக்கோளை மேலே அனுப்புகிறாருப்பா. அனுப்புகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேட்டலைட்டு போய் லான்ச் ஆனாதான் அது வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அவங்க எந்த இடத்துக்கு அனுப்புகிறாங்களோ அந்த சேட்டலைட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு போகணும். ஆனால் இந்த அப்துல் கலாம் அனுப்பிச்ச ஃபஸ்ட்டு சேட்டலைட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாதி தூரம் வரைக்கும் போயிட்டு திரும்பி ரிட்டன் வந்துருச்சு, கீழே விழுந்து எரிஞ்சிருச்சு. அதனால் அந்த நம்ம பத்திரிகை, டிவி, நியூஸ் எல்லாத்துலேயுமே இதான் ஒரு பரபரப்பு செய்தியாகவே இருந்துச்சு. இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி. இவருக்கு அப்துல் கலாம் ஐயாவுக்கும் ரொம்ப கஷ்டம். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம அனுப்பிச்சது இப்படி ஆயிடுச்சே, எல்லாரும் நம்மளை தப்பாக நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அவர் ரொம்ப சோர்ந்து போகலை. அடுத்தது நான் கண்டிப்பாக
அனுப்பிச்சே தீருவேன், அதை நான் அதில் வந்து வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடி அதுக்கப்புறம் அடுத்த சேட்டலைட்டை அனுப்பிச்சி விட்டாங்க. அது கரெக்டாக போயிடுச்சு. அவர் எங்கே அனுப்பணும்னு நினச்சாங்களோ அந்த இடத்துக்கு போயிடுச்சு. உடனே எல்லாரும் இவரை என்ன தப்பாக நினச்சாங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவரை பெருமையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவரை மாதிரி ஒரு நபர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பர்சன், ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறினார். இவர் சயின்டிஸ்டாக இருந்துகிட்ருக்கப்பயே இவரை வந்து ஜனாதிபதியாக ஆக்கிட்டாங்க, பிரசிடெண்ட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இந்தியாவோட பெஸ்ட்டு பிரசிடெண்ட் அப்படின்னு இவர் எல்லாருமே சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப பின்னாடி அவங்க முன்னேறி இருக்காங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வந்திருப்பாங்க. இந்த மாதிரி கதைகள்லாம், இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய மிஸ்ஸு சொல்லுவோம் ஒவ்வொரு கிளாஸ்லேயும், எல்லா மிஸ்ஸுமே. இதுங்களை எதுக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் வந்து போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஒவ்வொருத்தவங்களை பற்றின வாழ்க்கை வரலாறை உங்களுக்கு சொல்கிறோம். இதுதான் சரித்திரம் படி. அப்போ அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு அவங்கள மாதிரி நம்மளும் மாறலாம், அவங்கள மாதிரி நம்மளும் வரணும் அப்படின்னு அவங்கள ஒரு இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஸ்டோரிஸை உங்களுக்கு சொல்கிறோம். இதுதான் சரித்திரம் படி. ஸோ அந்த மாதிரி கதைகள் படித்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது கடல் காற்று. கடல் காற்று நம்ம லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா அக்காலாம் டூர் போயிருந்தாங்கப்பா நாகப்பட்டினம், வேளாங்கண்ணியில். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கடல் ஓரத்தில் நின்றுட்டு அந்த பீச்சில் உட்காந்துட்டு வரவே மாட்டேன்ட்டாங்க. அந்த இடத்துல கால் தண்ணிக்குள்ளே நினைக்கிறோம் மிஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு. ஸோ அந்த காற்றும் வந்து ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஸ்வெட்டிங்லாம் இல்லை மிஸ், எங்களுக்கு சூப்பராக இருக்குது, நாங்கள் இங்கேயே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி. அந்த கடலோரத்துக்கு எதுக்கு போகிறாங்கன்னா அந்த காற்று வாங்குறதுக்கு தான் போவோம். ஏன் இங்கேலாம் காற்று இல்லை, அங்கே போய் காற்று வாங்க இல்லைப்பா, அங்கே வந்து நீர்நிலையில் இருந்து நமக்கு காற்று அப்படியே அந்த நீரில் பட்டு நமக்கு காற்று வர்றதுனால அந்த காற்று அவ்வளோ ஒரு சுகமாக இருக்கும் நம்ம உடம்புக்கு. அதுதான் கடல் காற்று. இதே வந்து வெயில் நேரத்துலையும் போய் உட்காந்துருப்போம். நம்ம வெயில் நேரத்தில் இருக்கிறப்ப பார்த்தா நமக்கு உடம்புலாம் வேர்க்கும், காற்றடித்தாலும் அது அப்படியே அனல் காற்று மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கடற்கரையில் போய் உட்காந்துருக்கோம் அப்படின்னாக்கா அந்த வெயில் நேரத்தில் உட்காந்துருந்தாலும் காற்று வரும், ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு வெயில் காற்று வராது. அந்த வெயிலே தெரியாத அளவுக்கு ஒரு காற்று நமக்கு வரும். அதுதான் கடல் காற்று. கஞ்சி குடி. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களே ரொம்ப மாறி போச்சு. அப்போ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த கஞ்சி தான் குடிப்பாங்க, பழைய சாதம். இப்போயும் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் ஒரு டம்ளர் பழைய கஞ்சி பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட காசுக்கு 750 ரூபாயாம்ப்பா. ஒரு டம்ளர் பார்த்தீங்க அப்படின்னா 750 ரூபாயாம். ஆனால் நம்ம அந்த சாதத்தெல்லாம் மம்மி எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி தூர கொட்ட சொல்லிடுறோம். ஆனால் அதே பழைய சாதம் ஃபாரினில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் 750 ரூபாயும் ஒரே ஒரு டம்ளரு. பழங்காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த பழைய சாதத்தை தான் உப்பு போட்டு பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் இதெல்லாம் வச்சு தொட்டு சாப்பிடுவாங்க. நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஸோ பழைய சாதம் மட்டும் இல்லை, கம்மங்கூழ், கேவுரு கூழ், அப்புறம் சோள சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியவே இல்லை, மறந்து போச்சு. வெயில் நாளில் மம்மி வாங்கி கொடுப்பாங்க, இந்தப்பா கம்மங்கூழ் கொஞ்சம் குடி அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. கம்மங்கூழ்லாம் சாப்பிட்டோன்னா, கம்புலாம் சாப்பிட்டோன்னா நம்மளோட உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த கஞ்சி குடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வெயில் நாள் வந்ததுக்கப்புறம் நீங்களே மம்மிக்கிட்ட கேளுங்க, எங்களுக்கு கம்மங்கூழ் கஞ்சி இதெல்லாம் வச்சு கொடுங்க, நாங்கள் குடிக்கிறோன்னு. அது வந்து எதுக்கு குடிக்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தை குறைக்குமா, ஹீட்டு. நமக்கு உடம்புல எவ்வளோ ஹீட் இருந்தாலும் வெளியில் பார்த்திங்கன்னா கண் அப்படியே பொங்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உடம்புல சின்ன சின்ன கட்டிலாம் வரும். அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கஞ்சிலாம் குடிப்பாங்க. இப்போ கொடுக்க மாட்டாங்க நீ கேட்டீங்கன்னா மம்மி. ஏன்னா கிளைமேட் உங்களுக்கு பனியும் இருக்குது, மழையும் வந்துட்டுருக்கு இல்லையா, இப்போ சளி பிடிச்சிக்குங்கிறதுனால நீங்கள் கேட்டாலும் மம்மிக்கு தரமாட்டாங்க. நீங்களும் கேட்கக்கூடாது. வெயில் நாளில் கேளுங்க, உங்களுக்கு நல்லது. அப்போ உங்கள் மம்மிகிட்ட டெய்லியும் கூட நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். கஞ்சி குடித்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம்ப்பா. அடுத்தது கிண்ணப்பால்.
பால் வெண்மை நிறம். என்ன நிறம்? வெண்மை நிறம். இந்த பால் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து உங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதுலேயும் வந்து மாட்டுப்பால் வந்து நம்ம தாய்ப்பாலுக்கு இணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆட்டுப்பால் இருக்கு இல்லையாப்பா, அது மகாத்மா காந்திக்கு ஆடு, அந்த ஆட்டோட பால் ரொம்ப பிடிக்குமா, அதுதான் அவர் குடிப்பாராம். அது மாட்டுப்பாலோட அதுதான் ரொம்ப ஆரோக்கியமானதான். இந்த பால் வந்து எதுக்கு இந்த பாலை வந்து வெண்மை நிறம் இருக்குது இல்லையா, இந்த வெண்மையை பார்த்திங்கன்னா தூய்மைக்கு உதாரணமாக சொல்லுவாங்க. என் மனசில் ஒன்றுமே இல்லை, நான் வந்து எப்பயும் நல்ல எண்ணத்தோடு இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு இந்த பால் உதாரணமாக சொல்லுவாங்கப்பா. கிண்ணப்பால். தூங்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு படுத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் உங்களுக்கு ஃப்ரீயாக உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்தது தலைமை பதவி. தலைமை பதவி அப்படின்னா ஒன்றும் இல்லை, லீடர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்கள தான் தலைமை பதவி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க, உங்களிலேயே ஒருத்தவங்கள மிஸ்ஸு சொல்லுவாங்க, அவன் எழுதிட்டான்னாக்கா அவன் எழுதுறானா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவன் படிக்கிறானா வாசிக்கிறானான்னு பாரு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல நீ லீடர்னு அர்த்தம், உன்னையே லீடர்ஷிப் பண்ணியிருக்காங்கன்னு. ஆனால் இந்த படத்தில் பாருங்கள், ஒரு லேடி இருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா இந்திரா காந்தி. அவங்க யார்? இந்திரா காந்தி. உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு அங்கிளை, அவரோட பிறந்த நாளை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஆமாப்பா, சில்ட்ரன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுவீங்க இல்லையா, மாமா அங்கிள் நேரு அப்படின்னு சொல்லுவீங்க, மாமா நேரு. அதில் ஒரு பாட்டு இருக்கு இல்லையாப்பா, அதோ பாரு காரு, காருக்குள்ளே யார், நம்ம மாமா நேரு, நேரு என்ன சொன்னார், நல்லா படிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. அந்த பாட்டு கூட அவரோட பொண்ணு தான் இந்த இந்திரா காந்தி. நேரு மாமாவோட ஒரே ஒரு பொண்ணு யார் அப்படின்னா இந்திரா காந்தி. இவங்க தான் நம்மளோட இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர். ஸோ நேரு வந்து நம்ம இந்தியாவின் முதல் பிரதமர், அவரும் பிரதமராக இருந்தார். இப்போ இந்திரா காந்தியும் இவங்களும் வந்து பிரதமராக இருந்தாங்க. இவங்க தான் முதல் பெண்ணு. அவங்க வந்து பெண் பிரதமராக இருந்த முதல் பெண் யார் அப்படின்னா இந்திரா காந்தி. இவங்களை வந்து இந்தியாவின் இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் போல்டாக உடனே யோசித்து எடுத்துருவாங்களாம். ஸோ யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டாங்களாம். அதனால தான் இவங்களை இந்தியாவின் இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் தலைமை பதவி. அடுத்தது நல்ல ஊர். நல்ல ஊர்னு சொன்னோன்னே இந்த படத்தில் இருக்கிற இடங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதா? இது வேறு எந்த ஊருமே இல்லை, நம்ம ஊர் திருச்சி தான்ப்பா. ஸோ காவேரி கரை இருக்கு இல்லையா, காவேரி கரையில் நம்ம ஊர் இருக்குது திருச்சி. இதில் ஸ்ரீரங்கம், நிறைய இடங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம ஊரில் நிறைய சிறப்பு இருக்குது. ஸோ ஸ்ரீரங்கம் கோவில் சொல்லலாம், சமயபுரம் கோவில் சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மலைக்கோட்டை மலைக்கோட்டையை சொல்லுவோம். மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவில் இருக்கு இல்லையா, அதை சொல்லுவோம். அப்புறம் அதுக்கும் பக்கத்துலேயே நம்ம தெப்பக்குளத்துக்கிட்ட ஒரு சர்ச் இருக்குது. அதுவும் வந்து ஆங்கிலேயர்கள் கட்டின சர்ச்சுப்பா. ஸோ அதுவும் வந்து ஒரு புகழ்மிக்கது. அடுத்தது கல்லணை சொல்லலாம், முக்கொம்பு சொல்லலாம். அடுத்தது நம்ம ஸ்ரீரங்கத்திலே இருக்குது பட்டர்ஃப்ளை பார்க்கு. இப்படி நிறைய இடங்கள் வந்து நம்ம ஊரில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது இல்லாமல் ஏர்போர்ட் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, பஸ் ஸ்டாண்டு இருக்குது, பெரிய பஸ் ஸ்டாண்டு. ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது, அங்கங்கே இருக்குது. எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி சிறப்பு இருக்காது, ஒரு சில ஊர்களில் மட்டும்தான் இந்த சிறப்பு இருக்கும். அதுவும் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜி டூர் போயிட்டு வந்திருக்கீங்க இல்லையா, முக்கொம்பு அண்டு கல்லணை, அந்த ரெண்டு ஊருமே, அந்த ரெண்டுலேயுமே டேம் இருக்குது. கல்லணை டேமை கட்டினது யார் அப்படின்னா கரிகால சோழன். கல்லணையை கட்டினவர் யார்? கரிகால சோழா. நீங்கள் போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய புகழ்மிக்க இடங்கள் இருக்குது. அது எந்த ஊர் அப்படின்னா நம்மளோட திருச்சி. அடுத்தது பறவை பாட்டு. ஸோ பறவைகள் வந்து கீச்சிடும். பறவைகள் வந்து அந்த கீச்சிடுற சத்தத்தை கேட்டாவே இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கலாம் போல் இருக்கும், இனிமையாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு பறவை வந்து கத்துறப்ப நமக்கே பிடிக்காது அதோட சவுண்டு. அது எந்த பறவைனா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் அதோட சவுண்டு வந்து இனிமையாகவே இருக்காது. எந்த பறவைன்னு தெரியுதா?
ஆமாம், பீகாக். அது பார்க்க இவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் அதோட சவுண்டு வந்து கேட்குறதுக்கு இனிமையாக இருக்காது. ஆனால் இந்த குயில் இருக்கு இல்லையாப்பா, குயில் பாடும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குயில் பார்க்கவே நல்லா இருக்காது, கருப்பு கலரில் இருக்கும். ஆனால் அதோட குரல் வந்து அதோட சத்தம் வந்து இனிமையாக இருக்கும், நம்ம கேட்கணும் போல தோணும். அதான் பறவை பாட்டு. அடுத்தது மயிலாட்டம். மயிலாட்டம் அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு டான்ஸும் ஞாபகம் வரும். இந்த மயில் வந்து தோகையை விரித்து கருமேகம் வரும், மழை பெய்ய போகிறப்ப அப்படியே மேகங்கள்லாம் இருட்டி அப்படியே கருப்பாக தெரியும். அந்த கிளைமேட் வந்துருச்சுன்னா மயில் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்குமா. அதில் எந்த மயில் டான்ஸ் ஆடும் அப்படின்னா, நம்மளில் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் தான் நல்லா டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் இந்த மயிலில் பார்த்திங்க அப்படின்னா ஆண் மயில் தான் டான்ஸ் ஆடுமா. ஆண் மயிலுக்கு தான் தோகை நல்ல பெருசாக அழகாக இருக்கும், பெண் மயிலுக்கு சின்ன தோகையாக இருக்கும். அதனால் தோகையை விரித்து டான்ஸ் ஆட முடியாது. இந்த ஆண் மயில் தான் தோகையை விரித்து டான்ஸ் ஆடும். இங்கே படத்தில் நீங்கள் பார்க்குறதும் இந்த ஆண் மயில் தான். இந்த மயில் எப்படி டான்ஸ் ஆடுதோ அதே மாதிரியே நம்மளும் பார்த்தா மயிலாட்டம் அப்படின்னு சொல்லி இந்த திருவிழாக்கள்லாம் மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் அப்படின்னு சொல்லி விதவிதமாக நடனங்கள் ஆடுவாங்க. இந்த மயில் போலவே அவங்களும் வேஷம் போட்டுக்கிட்டு இறகெல்லாம் சுருவி வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுவாங்க. மயில் வந்து நம்மளுடைய தேசிய பறவை. மயில் நம்மளோட தேசிய பறவை. அடுத்தது பார்த்திங்கன்னா கிருஷ்ணா காட் இருக்கார் இல்லையா, அவரோட தலையில் நீங்கள் இப்போ லீவ்லேயே மகாபாரதம் 2 டைம்ஸ் போட்டாங்க. ஸோ அந்த இதை நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். கிருஷ்ணாவோட தலையில் பார்த்திங்கன்னா இந்த மயிலோட இறகு வச்சுருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா முருக காட் இருக்கார் இல்லையா, முருகன், அவரோட வாகனம் எது அப்படின்னா இந்த மயில் தான். முருக கடவுளோட வாகனமே மயில் தான். மயிலுக்கு பாம்பை பார்த்தாவே பிடிக்கவே பிடிக்காதுப்பா. பாம்புக்கும் மயிலை பார்த்தா பிடிக்காது. ரெண்டு பயந்து ஓடிடும். மயிலை பார்த்துட்டா பாம்பு பயந்துக்கிட்டு ஓடிடும்னு சொல்லுவாங்க. மயில் ஆட்டம். அடுத்தது யானை கூட்டம். யானை கூட்டம். ஸோ இந்த யானைங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த யானையிலே நிறைய காது பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும், முறம் மாதிரி பெருசாக இருக்கும். 2 கண்களும் கோழி குண்டு மாதிரி இருக்கும். ஒரு தும்பிக்கை இருக்கும், பெருசாக இருக்கு இல்லையா, அது தும்பிக்கை. அதோட கால்களை பார்த்த அப்படின்னா நல்ல பெருசாக இருக்கும், ஒரு தூண் மாதிரி இருக்கும். அப்புறம் யானைக்கு 2 பல் வெள்ளை கலரில் தந்தம் இருக்கும். அந்த பேர் பல்லு மாதிரி கலரில் வெள்ளை கலரில் இருக்கும், அது தந்தம். யானைக்கு பார்த்திங்கன்னா தண்ணியில் குளிக்கிறது ரொம்ப பிடிக்குமா. யானை வந்து கரும்பு இருக்கு இல்லையா, சுகர் கேன், அது சாப்பிட்றது அதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சுகர் கேன் தான் நிறைய சாப்பிடுமா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த யானையெல்லாம் வந்து தனியாக நடந்து வந்துச்சுன்னா அது தனியாக இருக்கிறப்ப நம்ம பயப்படணும்னு தேவையில்லப்பா. ஆனால் அது கூட்டமாக வந்துச்சுன்னு வச்சுக்கேன், நம்ம ரொம்ப பயப்படணும். கூட்டமாக வந்தால் நம்மளை உடனே தாக்கிரும். அதனால் கூட்டமாக இருக்கிறப்ப யானையை பார்த்து நம்ம பயந்து ஓடிடணும். அதுவும் யானை நம்மளை துரத்துனுச்சு அப்படின்னா நம்ம நேராக ஓடக்கூடாதுப்பா, நம்ம வளைஞ்சு ஓடணும், ஜிக்ஸாக்டில் போகணும். ஏன்னா அது அப்போ அதால் ஜிக்ஸாக்டில் வர முடியாது, அது நேராக தான் ஓடி வரும் யானை. ஆனால் யானை மாதிரி அசைஞ்சு வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு சொல்லுவாங்க. யானைக்கு மணி கட்டி விட்டுருப்பாங்க, அது நடந்து வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு அந்த சவுண்டு வரும். ஆனால் எங்கடா யானையை காணான்னு பார்த்தோம்னா பின்னாடி வரும். ஏன்னா யானை ரொம்ப மெதுவாக வரும். ஆனால் உருவத்தில் பெரிய உருவம் எது அப்படின்னா யானை தான். இந்த யானைக்கு வந்து தேனியை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காதான். ஹனிபீ இருக்கு இல்லையாப்பா, அதை பிடிக்கவே பிடிக்காது யானைக்கு. நம்ம இந்த யானைங்கெல்லாம் நம்ம வந்து எப்படி நம்ம மம்மி கையை பிடிச்சிட்டு நடக்கிறோமோ, மம்மி டாடி கையை பிடிச்சி நடக்கிறோமோ, அதே மாதிரியே இந்த குட்டி யானையெல்லாம் பார்த்தா எல்லாம் சேர்ந்து கை பிடிச்சி நடந்து போகிற மாதிரியே இதுங்க வாழை பிடிச்சி நடந்து போகுமா. அது மம்மியோட வாழை பிடிச்சி நடந்து அழகாக போகுமா. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப ரொம்ப வாழைப்பழமும் பிடிக்கும், கரும்பும் பிடிக்கும். ஆனால் நம்ம வந்து மூக்கில் தானே சுவாசிக்கிறோம், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறது நம்ம நோஸில் பண்ணுறோம். ஆனால் இந்த யானைகள் பார்த்த அப்படின்னாக்க வாயில் தான் சுவாசிக்குமா.
வாயில் சுவாசிக்கும். அப்புறம் ஸ்மெல் பண்ணும் இல்லையா, நம்ம மூக்கில் தானே ஸ்மெல் பண்ணுவோம். ஆனால் அது தும்பிக்கை இருக்கு இல்லையா, இப்போ அந்த தும்பிக்கையில் பார்த்தா 2 ஹோல் இருக்கும், 2 ஓட்டை. அது வச்சு தான் எங்கே வந்து கரும்பு இருக்குது, எங்கே வாழைப்பழம் இருக்குன்னு அந்த ஸ்மெல்லை கண்டுபிடிக்கிறது அந்த தும்பிக்கையை வச்சு தான் கண்டுபிடிக்குமா. அப்புறமே வந்து தூரத்தில் இருக்கிற பொருளை வந்து அதால் பார்க்கவே முடியாது. கிட்டக்க இருந்தால் தான் நம்ம அதால் பார்க்க முடியுமா. பெருசாக கண் இருந்தாலும் தூரத்தில் இருக்கிற பொருளை அதால் பார்க்க முடியாது. இது யானை கூட்டம். திரும்ப ஒரு தடவை படிக்கலாம்ப்பா. இருமொழி தொடர்கள். இருமொழி தொடர்கள். சங்கு ஊது. இது 2ஆம் பருவத்துக்குள்ளது, அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா இது ஓரல் தான் உங்களுக்கு. இருமொழி தொடர்கள். சங்கு ஊது, சரித்திரம் படி, கடல் காற்று, கஞ்சி குடி, கிண்ணப்பால். சங்கு ஊது, சரித்திரம் படி, கடல் காற்று, கஞ்சி குடி, கிண்ணப்பால். தலைமை பதவி. தலைமை பதவி. நல்ல ஊர். நல்ல ஊர். நல்ல ஊர்னு சொன்னோன்னே மிஸ் நம்ம திருச்சியை மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்னா இல்லைப்பா, திருச்சிங்கிறது நம்மளோட டிஸ்ட்ரிக்கு, அதனால் இது பெரிய ஊருங்கிறதுனால சொன்னேன். உங்கள் ஊரில் சின்ன சின்ன ஊர்லாம் இருக்கும் இல்லையா, அதில் என்ன வந்து என்னென்ன வந்து ஃபேமஸோ அதையும் நீ சொல்லலாம். அது என் ஊர் நல்ல ஊர். யாருக்குமே வந்து மற்றவங்க ஊரை சொன்னோம்னா பிடிக்காது, அப்படி தானே. இங்கேருந்து போய் நம்ம சென்னையில் போய் நம்ம திருச்சியை பற்றி பெருமையாக பேசினோம்னா சென்னையில் இருக்கவங்களுக்கு கோவம் வரும். எங்கள் ஊர் தான் நல்ல ஊர் அப்படின்னு சொல்லி அவங்க சென்னையில் இருக்கிறத பற்றி பெருமையாக பேசுவாங்க. நல்ல ஊர் அப்படின்னு சொன்னோன்னே நீ எந்த ஊரை வேணாலும், நம்மளோட ஊர் எந்த ஊரை வேணாலும் சொல்லலாம். அடுத்தது பறவை பாட்டு. பறவை பாட்டு. மயில் ஆட்டம். மயில் ஆட்டம். யானை கூட்டம். யானை கூட்டம். இன்னொரு தடவை வாசிச்சிருவோம். இருமொழி தொடர்கள். சங்கு ஊது, சரித்திரம் படி, கடல் காற்று, கஞ்சி குடி, கிண்ணப்பால். தலைமை பதவி. நல்ல ஊர். பறவை பாட்டு. மயில் ஆட்டம். யானை கூட்டம். இந்த 10 தான் இந்த 2ஆம் பருவத்திற்குள்ள உங்களுக்கு பருவத்திற்கு இருக்குது. அடுத்து இன்னொரு 10 இருக்குதுப்பா. இது நல்லா படிச்சுக்கோங்க. ஓரல் கேட்குறப்ப நல்லா தெளிவாக சொல்லுங்கள். முதல் பருவ தேர்வில் சூப்பராக சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரியே செகண்ட் டேர்ம் எக்ஸாம்லேயும் நல்லா சொல்லுங்கள், விட்டுறாதீங்க, நல்லாவே படிங்க. ஓகேப்பா. மீண்டும் அடுத்த வகுப்பில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.